Okay, so good morning, friends. As promised yesterday, we are going to have the practice of another therapy, which is called as repeated stackings. Repeated stackings, என்னுடைய schedule படி last day ல உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருந்தேன், but we have to speak about it very earlier. இன்னைக்கு நம்மளுக்கு இந்த கேம் போயிட்டு இருந்ததுனாலும் we will have to speak about repeated stackings for 3 reasons. Reason number 1, you need a lot of motivation in the morning when you are holding up your semester examinations, exclusively being a third year student, and you are closing the brim of your college days, and in another couple of days, in another couple of say weeks time, நீங்க காலேஜுக்குள்ள ரெகுலரா வர மாதிரி வர முடியாது, because you finish all the things, and நீங்களே வரணும்னு நினைச்சாலும் வர முடியாது unless you are doing a post graduation. So you will miss the college, you will have a lot of things, stacked up into your mind. Normally third year students அப்படியே முடிக்க psychologically speaking they will become so livid and dull because closing days. But இந்த காலத்துல உங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியாது. So any college for that matter, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள மிஸ் பண்றதுனால you will have that kind of a feeling. When I was doing my NGM college life, I did not have the feeling. When I was doing my BSMED, Bharatiya University, MBA, I definitely not have that feelings. So எனக்கு காலேஜில் அந்த ஃபீலிங் வந்ததே கிடையாது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு இருந்துச்சு, என் கூட இருந்தவங்களுக்கு நிறைய பேத்துக்கு இருந்துச்சு, ரொம்ப சென்டியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதெல்லாம் நான் யோசிப்பேன், எதனால இவங்க இப்படி. அதான் இங்கே ஒரு ஆக்டிவிட்டியில் யாரோ ஒருத்தர்கிட்ட கூட நான் கொஸ்டின் கேட்டேன், why people cry on the last day of the college அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஷேர் எமோஷன்ஸ், ஷேர் ஃபீலிங்ஸ், ஷேர் தாட்ஸ் அப்படின்லாம் சொல்லி நீங்கள்லாம் சொன்னீங்க. பட் அது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஆர்கனைஸ்டாக ஒரு என்விரான்மெண்ட்குள்ளே போயிட்டுருக்கிற அந்த ஒரு ரொட்டீன் அப்படிங்கிறது டக்குன்னு நிறுத்தும் போது your mind and your heart get disturbed. பட் அது மட்டும் இல்லாமல் நார்மலான ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கக்கூடிய அந்த லோ ப்ரொஃபைல்டு எமோஷன்ஸ், இந்த ஓரமாக உட்காந்து அழுகிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கு ஹர்ட் ஆகுறது, சென்சிட்டிவாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களை பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நிறைய அட்வைஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த வயசில் தான் தைரியமாக இருக்கணும், விவேகானந்தர் புக்ஸை நிறைய படிக்கணும், புத்தருடைய ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்கணும், இப்படி யார் வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம். பட் what we need is key solutions, practicable solutions. That's why I hate advice. Advice அப்படின்றதை விட, if you got a tool and you give it, use this and you will be getting out of it அப்படின்னு சொல்லும்போது the youngster captures it really well. So repeated stackings அப்படிங்கிற therapy, it's one among that tools. When you are dull, when you are down, when you are distressed, when you are dejected, when you are sad, and most importantly when you are embarrassed and disappointed, இது அத்தனையும் நெகட்டிவ் ஹியூமன் எமோஷன்ஸ். அந்த டைம்லலாம் இந்த ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங்ஸ் ஒரு 10 நிமிஷம் பண்ணினா உன்னை அதை லிஃப்ட் பண்ணும். தட்ஸ் த கீ ஹியர். அதான் என்னுடைய முக்கியமான ஹைலைட். ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் தெரப்பி பிகாஸ் இட் ஹஸ் ஒர்க்ட் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் டிசப்பாயின்மெண்ட்ஸ்க்கு சோகத்துக்கு பஞ்சமே இல்லை. பட் அதை சொல்லி வருத்தப்பட்டு செல்ஃப் சிம்பத்தைஸ் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கீப் மூவிங் நோ வாட் எவர் ஹேப்பன்ஸ். ஒரு உயிர் போகிறதுலேருந்து உன்னுடைய அசட்ஸ் உன்னை விட்டு போகிற வரைக்கும், ஒரு சக்ஸஸ் நீ எடுத்து அந்த சக்ஸஸ் உன் கையை விட்டு போகிறதுலேருந்து, ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறது அநியாயமாக உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கை மீறி உன் தலையில் வந்து அடிக்கிறது வரைக்கும், எது நடந்துச்சுனாலும், எது நடந்துச்சுனாலும், பொருள் நஷ்டம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற நஷ்டம், உயிர் நஷ்டம், அப்புறம் நம்பிக்கை நஷ்டம்னு எந்த நஷ்டம் நடந்தாலும் சரி, ஒன்னே ஒன்று மட்டும் நடந்துகிட்டே இருக்கு. என்னன்னா, யுவர் லைஃப் கீப்ஸ் மூவிங் ஆன். அது போயிட்டே இருக்கும். இட் நெவர் வெயிட்ஸ் ஃபார் எனிபடி. நீ கீழே விழுந்துட்ட, போயிட்டே இருக்கும். நீ அழுதுட்டு இருக்க, போயிட்டே இருக்கும். நீ சிரிக்கிற, போயிட்டே இருக்கும். நீ ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்க, போயிட்டே இருக்கும். நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க, போயிட்டே இருக்கும். இட் நெவர் ஸ்டாப்ஸ். அதுதான் மிகப்பெரிய தத்துவம். And I want you to stand up and hold the life's vehicle and keep moving along with it. அது கூட நீ போயிட்டே இருக்கும். எந்த சோகமும் உன்னை ரொம்ப பாதிக்கவும் கூடாது, எந்த சந்தோஷமும் உன்னை ரொம்ப தூக்கிடவும் கூடாது. Somewhere in the middle, static position.
இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் இதுதான். என்னன்னு சொல்லி கேட்டால், டோன்ட் பி வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் இஃப் யூ ஹிட் த புல்லட் ஆன் அன் எனிமீஸ் செஸ்ட். அட் த சேம் டைம் வென் யூ ரிசீவ் அ புல்லட் ஆன் த செஸ்ட், டோன்ட் பி ஸோ டிஜெக்டட். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸில் உனக்கு அடுத்த வேலை இன்னும் நிறையா இருக்குது, அதில் நீ சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. செகண்ட் கேஸில் நீ நாட்டுக்காக உன்னை கொடுத்துட்ட, அதில் நீ சந்தோஷமாக நீ போயிடலாம். And only when you are receiving the bullet on the chest, not on the back, not on the forehead or not on the back of the head அப்படின்னு சொல்லி ஒரு பிரின்சிபல். அந்த மாதிரி தான் இந்த ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங்ஸ் அப்படிங்கிறது. Hold the life and keep moving அப்படின்ற மாதிரி. Okay, right? So the life keeps moving on. Just imagine, we will take 3 examples. Example number 1 is Kirtana here. Example number 2 is Lavanya there. And example number 3 is say Aarti there. ஸோ இவங்க 3 பேர்த்துக்கும் அட் அ டைமில் ஒரு டவுன்ஃபால், ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ. லாவண்யா கெட்ஸ் டிசப்பாயிண்டட் பிகாஸ் ஆஃப் சம் ஈவெண்ட். அவங்க ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கல. கீர்த்தனா கெட்ஸ் டிசப்பாயிண்டட் பிகாஸ் ஆஃப் அ ஃபெயிலியர். அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணது அது அவங்களுக்கு நடக்கல. ஆர்த்தி கெட்ஸ் டிசப்பாயிண்டட் பிகாஸ் somebody else is getting the credit for her own hard work. வேற யாருக்கோ வந்துட்டு பாராட்டெல்லாம் போகுது, ஆனால் அவங்க ஒர்க்குக்கு. இப்போ இவங்க 3 பேரையும் எடுத்துக்கோங்க. டிஜெக்ட் ஆகிறதுக்கு எல்லா விதமான சான்ஸும் இருக்கு. அடுத்த நிமிஷம் நடக்கக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸில் அவங்க பெரிய லெவலில் இன்வால்வ் ஆகாமல் தேவையில்லாமல் வேண்டாம் எனக்கு இது பிடிக்கல அப்படின்ட்டு ரிவர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹவு கேன் வி யூஸ் ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங்ஸ் ஹியர்? அண்ட் வி வில் டேக் another எக்ஸாம்பிள். இங்கிருந்து யாரும் வேண்டாம். ஒன் மோர் பர்சன். That person has lost somebody in his or her life. Okay? எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு 4-5 மாசமே ஆயிடுச்சு. Yeah, the wound will be remaining the same. அவங்க உயிரோடு இல்லை அப்படின்ட்டு COVID-19 சிச்சுவேஷனில் நிறைய பேர் அதை தாண்டி வந்திருக்காங்க, கடந்து வந்திருக்காங்க. நம்ம எல்லாருடைய ஃபேமிலியிலையும் யாராவது ஒருத்தராவது அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. புத்தர் சொன்ன மாதிரி, மரணமே நடக்காத ஒருத்தன் வீட்டில் போய் ஒரு கையளவு உப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ உண்மையுமே ஆயிடுச்சு. எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் COVID-19னால அஃபெக்ட் ஆகாத ஒரு பர்சன் இல்லாத ஒரு ஃபேமிலி அப்படின்னு இங்கே சொல்லவே முடியாது. ஐ காட் மை மெட்டர்னல் அங்கிள் dying of COVID, அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கலாம். So let's speak about those people who have lost lives and 4 or 5 months ஆயிடுச்சு, லைஃப் அவங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. அட 16 டேஸுக்கு அப்புறம் எல்லாருமே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க ஆஃப்டர் த டெத், ரைட்? ஸோ அது நம்ம ட்ரெடிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பேரன்சிஸ். ஸோ அந்த மாதிரி 6-7 மாதம் ஆனால் அந்த சோகம் போகலை அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் ஆகும். இங்கே நான் சொன்ன லாவண்யா, கீர்த்தனா, ஆர்த்தி அப்படிங்கிறவங்களுடைய அந்த கேசஸ்க்கு ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் ஆகும். Now let's take these 4 people. ஃபர்ஸ்ட், நான் நேற்று சொன்ன அந்த 7 விஷயங்களை இவங்க முதல்ல எழுதி வைக்கணும். ஸ்டெப் நம்பர் 1 ஆஃப் ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங்ஸ். கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் ஆல் தோஸ் 7 moments. லேப்டாப் எல்லாம் கனெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் எல்லாம் போட்டுருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணும்போது இந்த வீடியோட டெக்ஸ்ட் எல்லாம் எனக்கு பக்கத்தில் வர மாதிரி நான் எடிட் பண்ணி போடுறேன். தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, ஃபார் யுவர் லைஃப், ஃபார் எவர். ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங்ஸ் பண்ணணும்னு நீ உன ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீ கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணணும். அண்ட் வாட் இஸ் த ஹோம் ஒர்க்? யூ ஹாவ் டு ரைட் எவ்ரி என்டிட்டி. 7 என்டிட்டிஸ்லையும் 1-2 நீ கண்டிப்பாக எழுதணும். அட்லீஸ்ட் 1, ஏதாவது 1. லைக் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்? நான் பெரிய பிரச்சனையில் இருக்கேன், இந்த நிலைமையில இதெல்லாம் முக்கியமா சார்? ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை தேடி கண்டுபிடிச்சு அதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணுமா சார்? நீ அந்த நிலைமையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு உனக்கு ஒரு சொல்யூஷன் தேவை. அந்த சொல்யூஷன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கு. ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங்ஸ் அப்படிங்கிறது உனக்கு இருக்கிற ஒரே வெப்பன். வேற என்ன பண்ணி உன்னால் மீண்டு வர முடியும்? எங்க நீ சொல்லு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த 4 எக்ஸாம்பிளில் இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய 3 எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடியது. பட் தி அதர் பர்சன் என்ன பண்ணி அவங்களால மீண்டு வர முடியும்? ரீடிங் புக்ஸ், getting inspirational stories from people, listening to someone? No, that's temporary. But I want the person to get a permanent solution. So it's a wonderful psychological surgery. It's an emotional surgery. Maxwell Maltz கதையை பற்றி சொன்னேன் 3 finger techniqueல. அவர் சொன்ன மாதிரி இது எமோஷனல் சர்ஜரி. ஆனால் இது மேக்ஸ்வெல் மால்ஸ் சொன்னதில்லை. இது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற ஒரு கான்செப்ட். நீங்கள் யாராவது சைக்காலஜி படிச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லோகப்ரியா சேஸ் தட் ஷி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சைக்காலஜி, யூ வில் ஸ்டடி அபவுட் NLP. NLP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். உன்னுடைய மூளை நரம்புகளில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரிஸை நம்ம மாற்றோம். ஸோ அதை பண்ணால் தான் அந்த பர்சன்னால அந்த சோகத்துலேருந்து வெளியில் வர முடியும். அதுக்கு வந்துக்கிட்டு ஹெல்பிங் ஹேண்டாக உனக்கு கை கொடுக்க விஷயங்கள் இதுதான்.
So first of all, you need to note down. This is the first step of repeated stacking therapy. Note down entities. Entities அப்படின்னா விஷயங்கள். ENTITIES. Entities அப்படின்னா விஷயங்கள். Note down entities on all the 7 headings. நீ எழுதியிருக்கிற அந்த 7 headingsல முதல்ல நீ வந்துட்டு கண்டுபிடிச்சு அதை நோட் பண்ணி வைக்கணும். Nice, loud and clear. Those 7 entities. The first entity. Second entity. நீ பெருமைப்பட்ட தருணம். Third entity. Sacred moment. புனிதமான தருணம். கடவுள் கூட கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். உனக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். Fourth one. உன்னை நல்லா சிரிக்க வச்ச, மனசார சந்தோஷப்பட்டு சிரிக்க வச்ச ஒரு நகைச்சுவையான தருணம். And then family. Nothing gives you the strength than a family. Family, relatives and friends. அவங்க கூட இருந்த அந்த தருணம். Next one. Sense of achievement. நான் சாதிச்சிட்டேன். I'm also a successful girl. அப்படின்னு நீ ஃபீல் பண்ண தருணம். And the next one. You see, உன்னை வந்துட்டு யாரோ ஒருத்தர் எக்ஸாம்பிளா, உங்களால தான் இதை நான் பண்ணேன், நீங்க எனக்கு சொன்னதுக்கு நல்லா இருந்துச்சு, தேங்க்யூ ஸோ மச், உன்னை இன்ஸ்பிரேஷனலா இல்லை உன்னை ஒரு ஹெல்ப்ஃபுல் சோலா எடுத்த அந்த தருணம். I'm sure it is definitely going to be present in your life, at least in a tiny way. இதுல எதுக்குமே சைஸ் கிடையாது, நீ ஃபீல் பண்றது தான். இல்லை யாரும் வந்து உன்னை அங்கீகரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அச்சீவ்மெண்ட் அப்படின்னா நரேந்திர மோடி கையில் அவார்டு வாங்கினது மட்டும் தான் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா நோ. நீ, இட்ஸ் அபவுட் யூ அண்ட் யூ ஒன்லி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங் ஸ்கிரீன்ல நீ மட்டும்தான் ஒரு பிளேயிங் ரோல். கதாபாத்திரம் உனக்கு மட்டும்தான், உனக்கு ஃபீல் ஆனது மட்டும்தான் நான் எழுத சொல்றேன். சார் நான் அச்சீவ்மெண்ட்னு ஃபீல் பண்ணேன், ஆனால் மற்றவங்க யாருமே இதை கன்சிடர் பண்ணலையே சார், நான் தான் அச்சீவ்மெண்ட் ஃபீல். ஹூ கேர்ஸ்? இட்ஸ் தி அதர் வே ரவுண்ட். மற்றவங்களை பற்றி இங்கே நான் பேசவே இல்லை. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா சர்ஜரி நடக்கும்போது கூட அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு கூட டாக்டர் இருப்பாங்க. அந்த சர்ஜரி நடக்கும்போது உனக்காக ப்ரே பண்ணுறதுக்கு கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. சர்ஜரி நடந்து முடிஞ்ச பிறகு ரீஹேபுக்கு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய வெல் விஷஸ் இருப்பாங்க. பட் உள்ளுக்குள்ள பாடியில் நடக்கக்கூடிய அந்த ரீஹேபிலிட்டேஷனை பண்ணுறது நீ மட்டும்தான். The doctor puts the bandage. Healing is done by God. The doctor weaves the bandage. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புண்ணை ஆத்துறது கடவுள் தான். கடவுளுக்கு அப்புறம் அதை பண்ணுறது நீ. Not even your dad, not even your mom. They can apply only lotions. பட் உள்ளுக்குள்ள அந்த ஊண்டை வந்து ஹீல் பண்ணுறது உன்னோட எமோஷனல் ஸ்ட்ரென்த்தை வச்சு நீ, nobody else. So that's the first step. அந்த சர்ஜரிக்கு உனக்கு தேவைப்படுற ஸ்கேல்பல்ஸ் அப்படிங்கிறது இதுதான். இதை நீ யோசிக்கணும். இந்த 7 விஷயங்களையும் நீ யோசிக்கணும். இந்த 7 விஷயங்களையும் நீ ரீவைண்ட் பண்ணணும். And you have to go back to that instance. And your subconscious mind is a beautiful and magical jukebox. நீ அந்த இடத்துக்கு போறதுக்கான முயற்சியை நீ பண்ணேன்னா அந்த டைம்ல நீ எவ்வளோ ஸ்ட்ரென்த்தை ஃபீல் பண்ணியோ அதே ஸ்ட்ரென்த்தை இப்படி நீ அஃபெக்டடாக இருக்கிற டைம்ல உன் சப்கான்ஷியஸ் மைண்ட் உனக்கு சப்ளை பண்ணும். அதுதான் உன்னை ஹீல் பண்றது. ஓகே, ரைட்? வாழ்க்கை ரொம்ப பெரிய விஷயம். நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம ஒரு தடவை கீழே விழுந்துட்டோம் அப்படின்னம்னா, இல்லை ஏதோ ஒரு சோகம் நடந்துருச்சு அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு இருக்கும். அதெல்லாம் இல்லை. ஸ்மார்ட்டாக உங்களால் அதுலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், ஆஸ் யூஷுவல், சூஸ் அ டைம் அண்ட் பிளேஸ். கரெக்டான ஒரு டைம், கரெக்டான ஒரு பிளேஸ் இந்த தெராப்பியை பண்ணுறதுக்காக. சூஸ் அ டைம் அண்ட் பிளேஸ். யூ see 3 finger டெக்னிக் நீ யூஸ் பண்ணுறேன்னா அது வேற ஒரு காரணத்துக்காக. ஸ்விட்ச் பேட்டர்னை நீ யூஸ் பண்ணுறேன்னா அதுவும் வேற ஒரு காரணத்துக்காக. பட் ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங்ஸ் நீ யூஸ் பண்ணுறேன்னா அது என்ன காரணத்துக்காகனா உனக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும், உனக்கு ஸ்ட்ரென்த் வரணும் அந்த மோமெண்ட்ல. Let's say for example, Divya has got a 10 o'clock interview this morning, and if she is a trained individual, 9:15க்கு ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங்ஸ் தெராப்பியை பண்ணிட்டு திவ்யா இன்டர்வியூக்கு போனா, I think she is one of the smartest girls because she is doing a smartest thing and she will blast the interview. பயமா இருக்கும்போது these things will lift you up. சோகமா இருக்கும்போது these things will lift you up. Now let us come to the third step. And what is the third step? You need to relax. After you choose the time, after you choose the place, you need to relax. Relax பண்ணாதான் தெராப்பி சாத்தியம். நான் நேற்று சொன்னேன் செல்ஃப் ஹிப்னாசிஸ். செல்ஃப் ஹிப்னாசிஸ்னா என்ன? ஒரு டாக்டர்கிட்ட போய் நீ கவுன்சிலிங் கேட்டால் அவர் என்ன செய்வார்? உன்னை கரெக்டாக ஒரு அக்யூட் ஆங்கிளில் படுக்க வச்சுருவார், பெண்டுலம் இல்லாட்டி ஏதாவது ஒன்று ரிலாக்ஸ்டாக பேசுவாங்க.
இல்லை ஒரு சூதிங் மியூசிக் கேட்டு அதில் நீ ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணுவாங்க. அது ஒரு டாக்டர்கிட்ட போய் நீ 1000 ரூபா கொடுத்து பண்ணுங்கிற அவசியம் இல்லை. யூ கேன் டூ இட் ஃபார் யோர் செல்ஃப். அண்ட் ஹவு கேன் யூ ரிலாக்ஸ்? ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ இன் ஆல்ஃபா லெவல் மேனிஃபெஸ்டேஷன், கவுண்ட் ஃப்ரம் 100 to 1 பேக்வேர்ட்ஸ். இல்லை சார், அது ஆல்ஃபா லெவல்லோட இருக்கட்டும் சார், வேற ஏதாவது வழிமுறைகள் சொல்லுங்க அப்படின்னா, டூ 10 டீப் பிரீத்திங், யூ ஆர் ரிலாக்ஸ்ட். 10 தடவை மூச்சு நல்லா டீப் பிரீத்திங் அப்படின்னு பண்ணி யூ ஆர் ரிலாக்ஸ்ட் அண்ட் யூ ஆர் கமிங் டு த லெவல் விச் இஸ் ரெக்யர்ட் ஃபார் ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங்ஸ். ரிலாக்ஸிங் வேஸ் நான் உங்ககிட்ட விட்டுறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இயர் பிளக்ஸ் போட்டு ஏதாவது பாட்டு கேட்டால் உனக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்குமா? டூ இட். ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் வித் தட். நான் ஏதாவது பழசை நினச்சேன்னா எனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். இல்லைன்னா சும்மா கண்ணை மூடி, நீ கண்ணை மூடி பாடியை அசைக்காம படுத்தினாலுமே தட் ஸ்லீப். ரிலாக்ஸ் பண்ணுன்னா என்ன தெரியுமா? நீ தூங்கின, ஐயோ நான் தூங்கவே இல்லை, நைட் தூங்கலை அப்படின்னம்னா கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கு காம்பன்சேஷன் எப்படி பண்ணலான்னு சொல்லி கேட்டால், உனக்கு டைம் இருக்கும்போது நீ கண்ணை மூடி பாடி அசைக்கக்கூடாது. நீ பாடி அசைக்கலைன்னா யுவர் பிரெயின் பிலீவ்ஸ் தட் ஓகே த பாடி இஸ் அட் ஸ்லீப். பிரெயின் இஸ் அ ஃபூல். நீ அசையாமல் இருந்தேன்னா நீ தூங்கிட்டேன்னு நினச்சிக்கோ. அப்போ நீ தூங்கிட்டா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அந்த பிரெயின் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் பண்ணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிடும். உனக்கு அதுதானே வேணும். ஆனால் நீ முடிச்சிருக்க, நீ பிரெயினை ஏமாற்றி வைக்கிற. ஓகே, அப்பா அம்மாவெல்லாம் ஏமாற்றி வைக்கிறோம்ல, அதே மாதிரி பிரெயினையும் ஏமாற்றி வைக்கணும். ஸோ கமிங் பேக், ஸோ வென் யூ ஆர் ரிலாக்ஸ்ட் யுவர் பிரெயின் ஸ்டார்ட்ஸ் ஃபங்க்ஷனிங் பவர்ஃபுல். ஸோ அந்த ரிலாக்ஸ் மெத்தட் அப்படிங்கிறத நீ பண்ணிக்கோ. Let's come to the fourth one, fourth step. Remain in the darkness for 5 minutes. நீ ரிலாக்ஸ் ஆன அந்த ஸ்டேட்ல ஒரு 3 அல்லது 5 நிமிஷம் எதுவுமே செய்யாத. வர தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணாத. நீட் நாட் டூ தட். வர பிக்சர்ஸை கண்ட்ரோல் பண்ணாத. இப்போ ஒரு தெராப்பி பண்றோம், இப்போ இதெல்லாம் வரக்கூடாது. நோ, விட்டுரு. ஜஸ்ட் வாட்ச் as a third person.